இது மகிமை நேரம். இயேசுவின் நிதான நாமத்தினாலே இந்த 3வது நாளுக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். 2வது நாளிலே தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 3வது நாளிலே இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தியானிக்க இருக்கின்றோம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இதை வாஸ்தவனா நம்ம நினைப்போம், எப்படி இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வரும்ல. அடிக்க நம்ம யோசிப்போம், எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னு வேதம் சொல்லுது, நம்ம இடைவிடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு கொஸ்டின் நமக்குள்ள எழும் இல்லையா? நம்ம நினைப்போம், நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, அல்லது நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன், காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன், வெளியில ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமான்னு சொல்லி யோசிக்கலாம். எப்படி நான் இடைவிடாமல் ஜெபிப்பது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரலாம். ஆனா நம்முடைய இருதயம் எவ்வாறு அவரோடு தொடர்பு கொண்டுள்ளது என்பதுதான் ஒரு இடைவிடாத ஜெபம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எப்போதும் நம்ம எங்க இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரியில் நாம் படித்து கொண்டிருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல பணி செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் உலக பிரகாரமான பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்கள் பேசுகிற விதமாய், அவர்கள் ஜாலியாக இருக்கிற விதமாய் நாமும் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய இருதயம் அவரோடு கூட தொடர்புள்ள இருக்கின்றதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அப்படி இடைவிடாத அந்த ஜெபத்தை நம்மாலும் செய்ய முடியும். பாருங்க, நம்ம சில வேளையில் நம்ம செல்போன் யூஸ் பண்றப்ப நம்ம யாருக்கோ நமக்கு வேண்டியவர்களுக்கு கால் பண்றோம். அப்போ சில வேளையில் நமக்கு என்ன ரிப்ளை வரும் தெரியுமா? நீங்க தொடர்பு கொள்ளும் நபர் அதாவது அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா, தொடர்பு கொள்ள இயலாத நிலையிலே, டவர் இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு அவங்களோட கால் நமக்கு கிடைக்காது இல்லையா? அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் நமக்கு என்ன செய்யும், அது தரும். ஆனா அந்த நாம் நேசிக்கிற, நாம் சேவிக்கிற உயிருள்ள தெய்வமாகிய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் அவர் ஒரு நாளும் செல்லவே மாட்டார். நம்ம எப்போதெல்லாம் நாம் அவரை கூப்பிடுகிறோமோ, அவர் கூப்பிடுகிற சமயங்களில் எல்லாம் அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கலாம். மனிதர்கள் ஒருவேளை தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிடலாம். என்ன, சில பேர் போன்ல கூட நம்மளை யாரும் அடிக்கடி தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரியே செல்போனை என்ன செய்வாங்க, டியூன் பண்ணி வச்சிருவாங்களாம். அப்போ அவங்களுக்கு அடிக்கிற நேரமெல்லாம் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார், தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார், இந்த ரிப்ளை தான் நம்மளால கேட்க முடியுமா பாருங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்ம எப்பெல்லாம் நம்ம அவரோடு கூட உறவாடி கொண்டே இருக்கிறோமோ, இடைவிடாமல் அவரோடு கூட நம்ம உறவாடுகிறோமோ, அப்பெல்லாம் நமக்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கின்றார். எப்பெல்லாம் நம்ம அவரோடு, அதுதான் இடைவிடாத ஒரு ஜெபம். நம்ம எங்க நடந்து கொண்டிருந்தா, ஒருவேளை நம்ம பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போயிட்டு இருக்கலாம், அவரோடு கூட நான் பேசிக்கொண்டே செல்ல வேண்டிய, சப்பா நான் போறேன், என்னுடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க, நான் இந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ண போறேன், என்னுடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க, இந்த காரியத்துக்காக நான் பிரயாணப்படுறேன், அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்யுங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், நான் ஒர்க் பண்ற இடத்துக்கு போறேன், நான் என்னென்ன காரியங்களை இந்த நாளிலே செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் தாங்க, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க, நான் நன்றாக கல்வி கற்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. இப்படியே நம்ம அவரோடு கூட தொடர்பில் இருந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் ஒரு இடைவிடாத ஒரு ஜெபம். இல்ல எப்பவுமே நான் முட்டி போட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல நமக்கு பல உலக பிரகாரமான நிறைய வேலைகளை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் இல்லையா? அந்த இடைவிடாத ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்படி இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி போகிறோம் அல்லவா? பாருங்க, அன்றைக்கு தானியேல் அப்படித்தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தானா. அவனுக்கு எவ்வளவோ வேலைகள், அந்த ராஜாவினுடைய அரண்மனையிலே பெரிய பதவியில இருக்கிறான், அவனுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு சின்ன பதவியில இருந்தாலே ஏதோ ரொம்ப பெரிய வேலை செஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்கிறோம்ல நிறைய வேலையில. ஆனா இந்த தானியேலுக்கு அந்த ராஜாவினுடைய அரண்மனையிலே ஒரு அதிபதியாக இருக்கும் பொழுது எத்தனை வேலைகள் இருந்திருக்கும். ஆனா அவற்றின் ஊடே அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து கொண்டும் ஜெபித்து கொண்டே இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதைத்தான் தானியேல் 6:20 வாசிக்கிறோம். ஆண்டவரை அறியாத ஒரு அரசன் கூறுகின்றான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவன் தூக்கி அவன் தன்னுடைய வேலையில உண்மை உள்ளவனா இருந்தபடினாலே ராஜாவை சேவிக்க சொன்ன இடத்திலும் கூட அவன் சேவிக்காதபடி ஜீவனுள்ள தேவனையே அவன் ஆராதித்து கொண்டிருந்ததுனாலே தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க.
அப்பதான் அந்த ராஜா வந்து சொல்றா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? பாருங்க, தானியேல் எப்படி இடைவிடாமல் ஆண்டவரோடு கூட அவனுடைய உறவு கொண்டிருந்ததுனாலே அன்றைக்கு சிங்கங்களின் வாய்க்கு அவன் தப்புவிக்கப்பட்டான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளிலே நமக்கு விரோதமாக நம்முடைய குடும்பத்தினர் கூட எழும்பி நிற்கலாம். நம் வேலை ஸ்தலங்களிலே, நாம் படிக்கிற இடங்களிலே நாம் ஒருவேளை நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நம் கூட படிக்கின்ற மாணவ மாணவிகளே நம் மீது பொறாமை கொண்டுவார்கள் இல்லையா? நம் வேலை பார்க்கிற ஸ்தலங்களில நல்ல பெயரோடு இருந்தால் அதை கெடுப்பதற்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் இல்லையா? ஆனா அவற்றிற்கு மத்தியிலேயும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இடைவிடாமல் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் எச்சரிக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாத ஜெபம் நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே எனக்கு முன்பதாக இந்த செங்கடல் இருக்குதப்பா, இதற்கு எனக்கு முன்பதாக இந்த யோர்தான் இருக்கிறது, எனக்கு முன்பதாக அந்த எரிகோ கோட்டை இருக்கிறது, இதை கடந்து நான் அந்த பக்கம் செல்லணும்ப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஜெபித்து ஒவ்வொரு நாளின் காலை வேளை நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னா நிச்சயமாக நமக்கு முன்பதாக எந்த செங்கடலோ, எந்த யோர்தானோ, எந்த எரிகோ கோட்டையை நம் முன் நிற்கவே முடியாது. ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கி போட வல்லவராக இருக்கிறார். எப்போது நாம் அவரோடு கூட இடைவிடாமல் நம்மளுடைய உறவுகள் இருக்கும் பொழுது, இடைவிடாத ஜெபம் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 3ஆம் நாளில் கூட நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை நாங்கள் தியானித்தோம். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேக வேலைகளை தொடர்ந்து முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டே செய்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய உலக பிரகாரமான பணிகளுக்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம்ப்பா. ஆனா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விட்டு போய் விடுகிறோம் சாமி. எங்களுக்கும் உமக்கும் உள்ள தொடர்பு அநேக வேளைகளிலே அருந்து போகிறது ஆண்டவரே. அப்படி இல்லாதபடி இடைவிடாமல் நாங்களுமே ஆராதிக்க தானியேலை போல அப்பா, எங்களுக்கு உலக பிரகாரமான பல வேலைகள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலேயும் ஐயா தானியேலுமே ஆராதிக்க மறவாதிருந்தது போல என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் இடைவிடாமல் ஆண்டவரே தானியேலை போல உம்மிடத்துல ஜெபித்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் கிருபை கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.